பரிசுத்த ஆவியாகிய is தேவன் working inside us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். This is amazing. இது வியப்பாக இருக்கிறது. God the Father working outside of me. பிதாவாகிய தேவன் வெளியே கிரியை செய்து God கொண்டிருக்கிறார். the Holy Spirit working inside of me. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக வேலை செய்து And கொண்டிருக்கிறார். God the Son pleading for me in heaven. குமாரனாகிய தேவன் எனக்காக பரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். What shall we say to these things? இவைகளுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? If God be for me, who can be against me? கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Father, Son and Holy Spirit all working for me. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். What an important person I am. நான் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர். I believe that. நான் அதை நம்புகிறேன். If you believe that, it will be true for you too. நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறும். That's why I don't get depressed. ஆகவே தான் நான் ஒரு காலம் அதரியப்படுவதில்லை. Because I am an important person in God's eyes, even if I am a nobody in the world. இந்த உலகத்திலே நான் ஒரு பொருட்டு இல்லை என்று சொன்னாலும் தேவனுடைய பார்வையிலே நான் வெளியேறப்பட்டவன். You must believe that. நீங்கள் அதை நம்ப வேண்டும். I don't care if you are an uneducated person. நீங்கள் கல்லாதவராய் படிப்பறிவில்லாதவராய் இருந்தாலும் If you have பரவாயில்லை. surrendered your life to Jesus Christ, உன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஒப்பு கொடுத்திருப்பாய் I என்று want சொன்னால் to tell you today in Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு என்ன சொல்கிறேன்? you are a VIP, a very important person in heaven. நீங்கள் பரத்திலே VIP, ஒரு முக்கியமான நபர். You're a very important person in God's eyes. தேவனுடைய கண்களிலே நீ முக்கியமான ஒரு நபர். And the Father will work all around to make everything work for your good. உன்னை சுற்றிலும் இருக்கிற சகல காரியங்கள் உன்னுடைய நன்மைக்காக அவர் செய்வார். The Son of God will work on your behalf there. உன்னுடைய சார்பாக குமாரன் அங்கே ஒரு கிரியை செய்து And the கொண்டிருக்கிறார். Holy Spirit will work inside you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்து What will கொண்டிருக்கிறார். he work inside you? அவர் உனக்குள்ளாக என்ன வேலையை செய்து See, கொண்டிருக்கிறார்? it says here இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. two things. இரண்டு காரியங்கள். He will work inside me first of all to will his good pleasure and then to do his good pleasure. முதலாவது தம்முடைய சித்தத்தின்படியான விருப்பத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார், பிறகு அவருடைய சித்தத்தின்படியான செய்கையை உண்டாக்குகிறார். So first of all he works in me to desire to do the will of God. ஆகவே முதலாவதாக எனக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியான விருப்பத்தை கொடுக்கிறார். To desire to give up sin. பாவத்தை விட்டு விடுவதற்கு வேண்டிய ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். Has the Holy Spirit already done that in some of you? உங்களிலே ஒரு சிலரை ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை செய்யவில்லையா? Do you find in yourself a desire to be free from sin? பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருப்பதை நீங்கள் காணவில்லையா? Do you desire to give up your internet pornography? நீங்கள் இணையதளத்திலே கம்ப்யூட்டரிலே பார்க்கக்கூடிய நிர்வாண படங்களை விட்டு விடுவதற்கு ஆசை உங்களுக்கு இல்லையா? Do you desire to give up watching those dirty movies? அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பதிலே விட்டு விடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் உள்ளத்திலே தோன்றவில்லையா? Do you desire to give up listening to that rubbish called rock music? ராக் மியூசிக் என்று சொல்லக்கூடியதான கெட்ட இந்த இசையை கவனிப்பதை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு உண்டாகவில்லையா? Destroyed so many